சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நான் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சாயப்பா. எனக்காக யாரும் இல்லாதது போல் தோன்றுகிறது சாயப்பா. எனக்கு வாழ வேண்டும் என்ற ஆசையே இப்பொழுதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது என்றெல்லாம் நீ எவ்வளவு வேதனையோடும் கண்ணீரோடும் என்னிடம் கூறினாய். என் செல்லமே, நீ இவ்வளவு தூரம் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன நடந்துவிட்டது? என் செல்ல குழந்தை, நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது என்று சொல்லுவதை முதலில் நிறுத்து. நீ இந்த உலகத்திற்கு வந்ததன் காரணத்தை அறிந்து கொள். நீ இந்த மானிட பிறவியை எடுத்ததன் பயனை உணர்ந்து கொள். என் செல்லமே, உன் தாய் தந்தையர் உனக்காக அன்பு காட்டுபவர்கள் என்று எவ்வளவோ பேர் உனக்காக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களையும் நீ பார்க்க வேண்டும் அல்லவா? உன் மனதை காயப்படுத்திய யாரோ ஒரு சிலருக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து பேசுவது சரியா என்று சொல். என் செல்லமே, நீ வாழ வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தானே இருக்கிறது. அதை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று யோசி. அதை விட்டுவிட்டு வாழ்க்கையை வெறுத்து விட்டதாக நீ பேசுவது எல்லாம் விட்டுவிடு. என் செல்லமே, நீ என்னுடைய குழந்தை அல்லவா? எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீ நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வருவாய். என் திருவடிகளை அல்லவா நீ சரணாகதி அடைந்திருக்கிறாய். என் செல்லமே, உனக்குள் இருக்கும் இருளை எல்லாம் உன் சாயப்பா விலக்கி விடுகிறேன். நம்பிக்கையோடு துணிந்து எழுந்து நட. உனக்கான பாதைகள் தெளிவாக தெரியும். உன்னுடைய இலக்கு என்ன என்று நீ புரிந்து கொள்வாய். நீ எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றும் அறிந்து கொள்வாய். என் செல்லமே, உன்னுடைய குருவாக உன்னுடைய வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? நான் சொல்லுவதை நீ கேட்பாய் அல்லவா? என் செல்லமே, தைரியமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பிக்கிறது என்று நினைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன் சாயப்பா உனக்கு பக்கபலமாக உன்னுடனே தான் இருக்கிறேன். என்னுடைய கைகளை இறுக பிடித்துக்கொள். உனக்கு இப்போது தானாகவே ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வந்துவிடும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கிறது. நான் வழி நடத்துகிறேன். என்னுடைய வழிகளை பின்தொடர்ந்து வா. நிச்சயம் நீ வெற்றி அடைவாய். உன்னுடைய கஷ்டங்களும் கண்ணீரும் எல்லாமே மாறிவிடும். உனக்கு உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் அழகானதாக தோன்றும். நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லையே என்று வருந்தினாயோ, அந்த வருத்தம் எல்லாம் தீர்ந்துவிடும். உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு மகிழ்ச்சியானதாக மாற்றித்தரப் போகிறேன். என் செல்லமே, கவலைப்படாமல் என்னை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய். நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும். கவலையை விட்டு தள்ளு. யாரும் இல்லை என்று எப்போதும் நினைக்காதே. உனக்கானவர்கள் உன்னுடன் தான் இருக்கிறார்கள். உனக்காக படைக்கப்பட்டது எதுவோ நிச்சயம் அது உனக்கேதான் வந்து சேரும். கவலைப்படாமல் தைரியமாக இரு. நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் எனக்கு நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள் கொண்டு வா. என் செல்லமே, நான் இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் என் ஆசீர்வாதத்தால் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.